நிறைய பேர் எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஒரு அம்மா கணவர் இறந்துட்டாங்க, என் பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டேன் கண்ணீரோடு எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தில் எழுதி கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் கையை நின்று எல்லாம் எளிமை நிற்கலாமா? எல்லாரும் எளிமை நின்று, ஆண்டவரே நீங்கள் பல தேவையோடு வந்திருக்கலாம், பல காரியத்தோடு வந்திருக்கலாம். சில பேர் அவங்களுடைய பிரச்சனையை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. சில பேர் கனவுல பயம், பிசாசு பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த கனவு கூட வெளியே சொல்ல முடியல. அந்த மாதிரிலாம் பயங்கர பிரச்சனைகள், போராட்டங்கள். இன்னைக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். எதிர்பார்த்த நன்மையை கொடுக்கிற எல்லா கையை நீட்டுங்க. அந்த எல்லா அந்த விண்ணப்ப படிவத்துக்கு நேராக. ஓ ஷாகரா பலா பலா ஓ ராகாபாலா. ஹalleluya hallelujah 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 hallelujah. ஆண்டவரே, தேவரே, நீர் யாவையும் அறிந்திருக்கிறீரப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் மரித்தவர் அல்ல, மரித்த சடலத்தை உயிரோடு எழுப்புகிறவர், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற கர்த்தர். அவருடைய வல்லமைகள் குறைந்து போகல, அவருடைய அற்புதங்கள் குறைந்து போகல. அவருடைய வல்லமைக்கு, அவருடைய மகிமைக்கு அளவு அல்ல. ஓ, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நம்புகிற ஆராதனை நேரத்தில் அநேகருக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்து விட்டா, கர்த்தர் விடுதலை கொடுத்து விட்டா. நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இதுல அநேகர் கடன் பிரச்சனையில இருக்கிறாங்க, கடன் பிரச்சனையில. ஆமே, நிறைய பேர் படிப்பு விஷயம், வேலை விஷயம். நிறைய பேர் ஒரு சாட்சி ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்கிறாங்க. ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒருத்தர் இருக்கிறாங்களாம், அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னொருத்தங்க சொல்லியிருக்கிறாங்க, குறுக்கு பகுதியில் பலமான ஒரு காயம், ரொம்ப பெரிய பிரச்சனை, அவங்களால எழுந்து நடக்க முடியல. நான் நம்புகிறேன், யெகோவா ராஃபா இன்றும் ஜீவனோடு இருக்கிறவர், அவர் ஜீவனோடு இருக்கிறவர். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, நல்லா பாரத்தோடு ஜெபிங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஒவ்வொரு ஜப குறிப்புக்கு கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஆண்டவரே, நீர் ஜீவனோடு இருக்கிறீர், நீர் ஜீவனோடு இருக்கிறீர், நீர் ஜீவனோடு இருக்கிறீர். எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் அது வாய்க்காதே போவதாக. இதற்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகிறதற்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? சத்துரு ஆயுதங்களை உருவாக்க 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 நம்மளை பாதுகாப்பதற்காக, நம்மளை பராமரிப்பதற்காக ஒருவர் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து கொண்டிருக்கிறார். நம்மளை பாதுகாக்க, நம்மளை விசாரிக்க, நம்மளை பராமரிக்க ஒரு ஆயுதத்தை கர்த்தர் கரங்களில் எடுக்கிறார். கரங்களை தட்டி ஜெபிங்க, கரங்களை தட்டி ஜெபிங்க. சிலரை பார்த்து கர்த்தர் முகமுகமாய் சொல்லுகிறார், உனக்காக நான் ஒரு ஆயுதத்தை கரங்களில் எடுக்கிறேன், ஒரு ஆயுதத்தை கரங்களில் எடுக்கிறேன். சத்துரு அழிப்பதற்கு ஆயுதங்களை உருவாக்கும் பொழுது, உன்னை உருவாக்குவதற்கு, உன்னை புடமிடுவதற்கு இதோ முத்திரை மோதிரமாக, முத்திரை மோதிரமாக. ஜெபிங்க ஜெபிங்க. இப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கிற அந்த சகோதரரை கர்த்தர் சந்திக்கணும், கர்த்தர் தொடணும், கர்த்தர் தொடணும். ஒரு பலத்த கரம் அவர்கள் தலையின் மீது வைக்கப்படணும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, பாரத்தோடு ஜெபிங்க, பாரத்தோடு ஜெபிங்க. உங்க ஜெபம் ஒன்று வீணாய் போவது இல்லை. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க யோபுவின் சிறையிருப்பு மாறினது போல உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி கொண்டு இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே, யெகோவா சுகம் தரும், யெகோவா யெகோவா சுகம் தரும் தெய்வமே. சொல்லுவோம், யெகோவா யெகோவா
சுகம் தரோ தெய்வமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் கருத்தோடு யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாமே பார்த்துக்கொள். எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல முடியும் என் காரியத்தில் யெகோவா ஈரா இருந்து என்னை வழி நடத்துகிறவர், என் தேவைகளை சந்திக்கிறவர். எல்லாமே கலங்களப்பா கலங்களப்பா நாங்க கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். கலங்களப்பா சொல்லுங்க கலங்களப்பா உணர்ந்து கர்த்தர் நாமோ பலவீனங்கள் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா யெகோவா சுகம் தரும் தெய்வமே யெகோவா சுகம் 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 தரும் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ரமாஷகதரா ரீமா மாமா சபரகதரா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை நோக்கி ரமாஷகதரா மகதரா ஓ சுகம் கொடுக்கிற கர்த்தர், பலப்படுத்துகிற கர்த்தர், தலையை நிமிர்த்துகிற கர்த்தர், இதோ உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். இதோ பலவீனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு புதிய பலனை கர்த்தர் கட்டவிழ்கிறார். கர்த்தர் கட்டவிழ்கிறார். யாக்கோபே யாக்கோபே உனக்காக ஒரு புதிய பலனை, ஒரு புதிய பலனை. உன் சத்துருக்கள் சமாதானம் ஆவார்கள். உன் சத்துருக்கள் சமாதானம் ஆவார்கள். ராமாஷாபகதரா நல்ல கரங்களை தட்டி கர்த்தரோடு ஓ நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. ஆண்டவரே நாங்கள் ஜெபித்த ஜெப குறிப்புக்கு என் கர்த்தர் ஆமென்றோ ஆமென் என்று பதில் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க ஜெபித்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டு இருக்கிறார்? நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். ஆமாம், நம்ம அடுத்த மாதத்தில் அநேக சாட்சிகளை நம்ம கேட்க போகிறோம். ஆமாம், ஒரு 2 சாட்சி எழுதி கொடுத்துக்கிறாங்க. நம்ம இதை மாத்திரம் வாசித்து நன்றி செலுத்தி முடிக்க போகிறோம். என் மருமகனுக்கு குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்தார், தேவனுக்கு நன்றி, அல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்டு இருக்கிறது, போன மாதத்திற்கு முந்தின மாதம் என் மகனுக்கு வேலைக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன், வேலை கிடைத்தது, தேவனுக்கு நன்றி, வேலையில் உயர்வு கிடைக்கணும். ஆமேன். கர்த்தர் ஜபங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அடுத்த மாதத்தில் இதே போல அநேக சாட்சிகளை கர்த்தர் ஏற்படுத்துவா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்.